கர்த்தரும் மீட்பருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே சபையார் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் கூறி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அனைவரையும் இந்த மே மாத கடைசி ஆராதனைக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். மீண்டுமாக அன்பானவர்களே, நாம் குடும்பமாக தேவனை ஆராதிக்கும்படியாக நாம் ஒன்று கூடி வந்திருக்கிறோம். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து இந்த குடும்ப ஆராதனையை ஆண்டவர் ஆசீர்வதித்து அவருடைய பிரசன்னத்தினாலே அனைவரை நிரப்புவதாக. I want to welcome each and every one of you to our worship service. At this kind of meal, as a family, we get together to worship the Lord. May the Lord be with you and lead you as you worship Him with your family. கண்கள் மூடி நாம் ஆராதனைக்கு நாம் நேற்றும் இன்றும் மாறாத எங்கள் நல்ல ஆண்டவரே கர்த்தாவே, இவ்விதமாக ஆண்டவரே உடைய அநாதி தீர்மானத்திலே உடைய சித்தத்திலே நீர் எங்களை நடத்தி வருகிறேன் என்று நாம் அறிந்து விசுவாசிக்கிறோம், துதிக்கிறோம். உண்மை அறியாமல் எதுவும் நடக்காது என்று சொல்லி நாங்கள் அறிகிறோம். ஆண்டவரே கர்த்தர் விதமாக நாங்கள் தொடர்ந்து உண்மை ஆராதிக்க முடியாது, அதுவும் குடும்பமாக நாங்கள் உண்மை ஆராதிக்க முடியாது. கர்த்தர் கொடுத்து வருகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளில் கூட ஆண்டவரே நாங்கள் குடும்பத்தோடு ஆராதிக்க கூடி வந்திருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியான தேவன் எங்களை வழிநடத்த, குடும்ப ஆராதனை வழிநடத்த, இதன் மூலமாக ஆண்டவர் நீர் எங்களை சந்திக்க, பேச, பிரசனத்துக்குள் எங்களை நடத்த ஆவியானவர்கள் எங்களை ஒப்புக்கொடுத்து வருகிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம், நல்லது. ஆமென். இன்று எடுக்கப்பட்ட மாறி மாறி வாசித்து சங்கீதம் 50ஆம் அதிகாரம். நான் முதல் வசனத்தை வாசிப்பேன், நீங்கள் வீட்டிலே 2ஆம் வசனத்தை வாசிப்பேன். அப்படியே மாறி மாறி வாசிப்போம். வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் வசனித்து சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அதை அஸ்திமிக்கும் திசை வரைக்கும் உள்ள பூமியை கூப்பிடுகிறார். நம்முடைய தேவன் வருவார், மௌனமாயிரார். அவருக்கு முன்னக்கினி பட்சிக்கும், அவரை சுற்றிலும் மகா கூச்சல் கொந்தளிப்பாய் இருக்கும். பலியினாலே என்னோட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூடுங்கள் என்பார். என் ஜனமே கேள், நான் பேசுவேன். இஸ்ரவேலே, உனக்கு விரோதமாய் சாட்சியிடுவேன். நானே தேவன், உன் தேவனாய் இருக்கிறேன். உன் வீட்டில் இருந்த காளைகளையும் உன் தொழுவான்களில் இருந்து ஆட்டுக்கடகளையும் நான் வாங்கி கொள்வதில்லை. மலைகளில் உள்ள பறவைகளை எல்லாம் அறிவேன். வெளியில் நடமாடுகிற இவைகள் எல்லாம் என்னுடையவைகள். நான் எருதுகளின் மாம்சம் பேசித்து ஆட்டுக்கடாக்களின் இரத்தம் குடிப்பேனோ. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிட்டு நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். சாட்சியை நீ பகைத்து என் வார்த்தைகளை உனக்கு பின்னாக எரிந்து போடுகிறாய். உன் வாயை பொல்லாப்புக்கு திறக்கிறாய், உன் நினைவு சற்பனையாய் விளைக்கிறது. நீ இவைகளை நீ செய்யும் போது நான் மௌனமாய் இருப்பேன், உன்னை போல் நானும் இருப்பேன் என்று நினைவு கொண்டாய். ஆனாலும் நான் உன்னை கடிந்து கொண்டு அவைகளை உன் கண்களுக்கு முன்பாக ஒவ்வொன்றாக நினைத்துவேன். யாவரும் சேர்ந்து சோத்திர பலி இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான்.
தன் வழியை சேவைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஆமென். தேவ ஜனமே, இந்த கால வேளையிலே நாம் மறுபடியும் குடும்பமாக நாம் வீட்டிலே தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறோம். வாங்க நாம் கண்களை மூடி ஒரு விசை நாம் நினைவுகளை தேவனிடம் திருப்புவோம். Let's focus ourselves to the Lord. Let's lift our voices and give praise to the Lord. Psalm 95 verse 1. Oh come, let us sing to the Lord. Let us make a joyful noise to the rock of our salvation. சங்கீதம் 95 1ஆம் வசனம். கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய இரட்சண்ய கன்மலையை சங்கீர்த்தனம் பாட கடவோம் வாருங்கள். வாங்க தேவ ஜனமே, நம் கரங்களை உயர்த்தி தேவனை பாடி இந்த நேரத்தை தேவனிடம் சமர்ப்பிப்போம். Let's invite the Holy Spirit to come to our presence. அதிகாலையில் திருமுகம் தேடி அர்ப்பணிப்பேன் என்னை என்று நம் கரங்களை உயர்த்தி குடும்பமாக நம் தேவனை ஆராதிப்போமா? Amen. Hallelujah. பாருங்கள் தேவ ஜனமே, அதிகாலையில் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி சோஸ்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. ஆராதனை துதி சோஸ்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. ஆராதனை 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 அன்பரே சுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. அன்பரேசு அன்பரேசு ராஜனுக்கே. ஆம் ராஜா, இந்த கால வேளையிலே ராஜா எங்களை உயிரிடம் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. அன்பரேசு ராஜனுக்கே. அன்பரேசு ராஜா, இந்த கால வேளையிலே ராஜா உம்மை காண வந்திருக்கிறோம் ராஜா, உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம் ராஜா. ஆம் இயேசுவே. Oh Lord, we have come this morning of Father. Oh Lord, we have come this morning of Father to worship you, oh Lord. தேவனே, இந்த காலை வேளையிலே ராஜா உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறேன் ராஜா, உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம் ராஜா. ஒரு விசை இயேசுவே, ஒரு விசை எங்களுடைய ஆராதனையே ராஜா, ஒரு விசை எங்களுடைய ஆராதனையே ராஜா ஏற்றுக்கொள்ளும் ராஜா. ஒரு விசை எங்களுடைய ஆராதனை அங்கீகரியும் ராஜா. Oh Lord, we worship you, O Father, and we give our praises to you, O Father. We lift our voices to you, O Father, and we worship you this morning, O Father. தேவனை உம்மை ஆராதிக்கிறோம் ராஜா. ராஜா, குடும்பமாக தேவனை மறுபடியும் ராஜா உம்முடைய சமூகத்தில் வந்து தேவனே எங்களுடைய ஆராதனையை ராஜா உயர்த்தி உம்முடைய நாமத்தை ஆராதிக்கிறோம் இயேசுவே. நன்றி ராஜா, நன்றி இயேசுவே. அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்திருக்கிறோம். தேவ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்திருக்கிறோம். சந்தோஷமாக கரங்களை தட்டி தேவ ஜனமே நமது பாடலை பாடுவோம். அலங்கார வாசலாலே. அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தேவ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தேவ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். ஆராதிக்க
வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. ஓ இயேசுவே, துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவை. அலங்கார வாசல், அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம், தேவ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். ஆலயம் செல்லுவதே, ஆலயம் செல்லுவதே, அது மகிழ்ச்சியை தந்திடுமே. ஆலயம் செல்லுவதே, அது மகிழ்ச்சியை தந்திடுமே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க ஆம் ராஜா, இந்த காலை வேளையே ராஜா உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம் ராஜா. ஓ துதிப்போம் அவரே. தொழுதிட வந்தோம், தூயவரே சுவை. அலங்கார அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம், தேவ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். பலிகளை செலுத்திடவே, பலிகளை செலுத்திடவே, ஜீவ பலியாக மாறிடவே, பலிகளை செலுத்திடவே, ஜீவ பலியாக மாறிடவே, மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே, சோஸ்திரம் சோஸ்திரமே. மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே, சோஸ்திரம் சோஸ்திரமே. ஆராதிக்க வந்தோம், உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம் ராஜா. யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம், தேவ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். நன்மை நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. என் காணிக்கையே உன் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. என் காணிக்கையே உன் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. அலங்கார அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம், தேவ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம், தேவ
வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் ஏகோவா தேவனையே. துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம். இந்த கால வேளையிலே ராஜா உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம் ராஜா, உம்மை துதிக்க வந்திருக்கிறோம் ராஜா, உம்மை தொழுக வந்திருக்கிறோம் ராஜா. இயேசுவை ஆராதிக்க வந்தோம், ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் ஏகோவா தேவனையே. வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே. தூயவர் தூயவரே சுவையே, தூயவரே சுவையே. ஆம் ராஜா, உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம் ராஜா. துதி கன மகிமையுமே முழு மனதோடு செலுத்துவோமே. சொல்லுவோமா தேவஜனமே? துதி கன மகிமையுமே முழு மனதோடு செலுத்துவோமே. சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுமே. சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுமே. ஆம் ராஜா, ஐயா இந்த கால வேளையில ராஜா எங்களுடைய துதி எங்களுடைய கனம் ராஜா உமைக்கே செலுத்த வந்திருக்கிறோம் ராஜா. ராஜா எங்களோட துதி கனங்களை ராஜா முழு மனதோடு உமக்கே செலுத்துவோம் ராஜா. சம்பூரண ஆசீர்வாதங்களால் ராஜா எங்களை திருப்தியாய் அனுப்பிடுமே ராஜா. இந்த கால வேளையே ராஜா உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம் ராஜா, உம்முடைய நாமத்தை உயர்த்தி பாட வந்திருக்கிறோம் ராஜா. ஒரு விசை ராஜா, ஒரு விசை எங்களுடைய ஆராதனை ஏற்றுக்கொள்ளும் ராஜா, ஒரு விசை எங்களுடைய ஆராதனை அங்கீகரியும் ராஜா. ஓ நன்மை செய்கிற தேவனே உமக்கு நன்றி சொல்ல வந்திருக்கிறோம் ராஜா. இந்த கால வேளையிலே ராஜா உமக்கு நன்றி என்று சொல்ல வந்திருக்கிறோம் ராஜா. Oh Lord, we are here this morning, oh Father, to give thanks to you, oh Father. தேவஜனமே நம் வாழ்க்கையிலே நம் குடும்பத்தின் வாழ்க்கையிலே எத்தனை நன்மைகள் செய்திருக்கிறார் தேவன். இந்த கால வேளையிலே அதை நினைத்து ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் செய்த தேவனே அனுதினம் அவரை பாடி அவருக்கு நன்மை செலுத்துவோம். ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இருக்கமும் அன்பும் கூர்ந்தீரே. நீர் நல்லவர் ராஜா, உடைய நாமத்தை உயர்த்தி பாட வந்திருக்கிறோம். பாடுவோமா தேவஜனமே? ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. காலை மாலையெல்லாம் காலை மாலையெல்லாம் வேலையிலும் என்னை நடத்தும் கரங்கள் நான் கண்டேன். தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் கரங்கள் நான் கண்டேன். காலை மாலை எல்லாம் வேலையிலும் என்னை நடத்தும் கரங்கள் நான் கண்டேன். தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் கரங்கள் நான் கண்டேன். எல்லா நேரத்திலும் என்னை விடாமல்
ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டிரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டிரே. நல்ல எபினேசர், நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்திரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. நல்ல எபினேசராம் என்னை நடத்தி வந்திரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேலை மீட்கும் கரங்கள் நான் கண்டேன். வாடி நின்ற போது மடிந்திடாது என்னை தாங்கும் கரங்கள் நான் கண்டேன். மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேலை மீட்கும் கரங்கள் நான் கண்டேன். வாடி நின்ற வேலை மடிந்திடாது என்னை தாங்கும் கரங்கள் நான் கண்டேன். இந்த மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. இந்த மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டிரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டிரே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்திரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்திரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. நல்ல எபினேசரா, நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்திரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்திரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. ஆம் ராஜா, உமக்கு நன்றி சொல்ல வார்த்தை இல்லை ராஜா. ஓ சிகரபர கரியாந்தா, ஓ நன்றி இயேசுவே, உடைய நாமத்தை உயர்த்துகிறோம் ராஜா. ஓ எத்தனை நன்மைகள் ராஜா. ஓ நன்றி இயேசு, எத்தனை நன்மைகள் எங்களுடைய வாழ்க்கையில் ராஜா, எத்தனை நன்மைகள் ராஜா. நன்றி சொல்ல வார்த்தை எங்களுக்கு பத்தாது ராஜா. உம்முடைய நாமத்தை உயர்த்தி ராஜா, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் ராஜா. இந்த கால வேளையில் ராஜா, ஒவ்வொரு நாளும் ராஜா, எந்த வேளையிலும் ராஜா, எங்கள் மறவாமல் நீ நினைக்கிறீர் அல்லவா. தேவனே உமக்கு நன்றி என்று சொல்கிறோம் ராஜா. ராஜா, ஒவ்வொரு நாளும் எங்களை கருத்தை பிடித்து வழிநடத்துகிறீர் ராஜா. எங்கள் குடும்பத்தின் வாழ்க்கையை கருத்தை பிடித்து வழிநடத்துகிறீர் ராஜா. நாம் என்ன சொல்ல முடியும் ராஜா? உமக்கு நன்றி என்று சொல்கிறோம் ராஜா. மறவாமல் எங்களை நினைக்கிறீரே ராஜா, உமக்கு நன்றி நாம் சொல்கிறோம் இயேசுவே. மறவாமல் நீனை தீரையா, மனதார நன்றி சொல்வே. என்னை மறவாமல் நீனை தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா.
ஐயா. எபினேசர் எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவி நீரே. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவி நீரே. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. உமக்கு நன்றி 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 ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் மறவாமல் நினைத்தீரையா, உமக்கு மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் ஐயா, இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி ராஜா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. ஆம் ராஜா, இந்த கால வேளையிலே ராஜா உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் ராஜா. ஓ தேவனே, உமக்கு நன்றி பாட வந்திருக்கிறோம் ராஜா. Oh Lord, we are here this morning, oh Father, to lift our voices to you, oh Father. தேவனே, வாழ்க்கையில் ராஜா எத்தனை நன்மைகளை செய்திருக்கிறீரே ராஜா. கடந்த வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறோம் ராஜா. Oh Lord, we look at the ways that we have come from, oh Father, and what else can we say, oh Father, then give thanks to you, oh Father. தேவ ஜனமே, இந்த கால வேளையிலே நம் வாழ்க்கையில் தேவன் செய்த நன்மைகளை நினைத்து, நம் வாழ்க்கையில் தேவன் செய்த நன்மைகளை நினைத்து ஒரு விசை நம் நாவுகளை துறந்து தேவனிடம் நன்றி என்று சொல்லுவோம். உமக்கு நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி என்று சொல்கிறோம் ராஜா. Oh Lord, thank you Lord for leading us for the past 1 week, oh Father. தேவனே, கடந்த ஒரு வாரத்தை தேவனே வழிநடத்தி தேவனே எங்களுடைய கரங்களை பிடித்து தேவனே எங்களை வழிநடத்துவதற்காக உமக்கு நன்றி என்று சொல்கிறோம் ராஜா. And we lift our voices to you this morning with thanksgiving, oh Father. நீர் தேவனே எங்களை மிகவும் வழிநடத்துக வல்லமையா இருக்கிறீர் ராஜா. Oh Lord, we give you thanks, oh Father, and we worship you this morning, oh Father. Oh Lord, continue to speak with us in a special way, oh Father. Speak to us in a special way, தேவனே. தேவனே, எங்களிடம் பேசும் ராஜா இந்த கால வேளையிலே ராஜா. எங்களுடைய நாவுகளை தேவனே எங்களை ஆராதனை உமக்கே உயர்த்துகிறோம் ராஜா. அங்கீகரியும் ராஜா. நன்றி இயேசுவே. Thank you Lord. We give praise and thanks to you. In Jesus' name we pray. Amen. Thank you. Thank you, Father. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நண்பர்களே, நாம் நம்முடைய பாடல் குழுவோடு துதி ஆராதனை வேளையிலே கலந்து வந்திருக்கிறோம். ஆண்டவர் தொடர்ந்து மெய்யாகவே நம்முடைய துதி வேளையிலும் நம்மோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி விசுவாசித்து அவருடைய சமூகத்தில் அன்பானவர்களே நம்முடைய இருதயத்தை ஜெபங்களை
நாம் தேவனுக்கு நாம் தெரியப்படுத்துவோம் வாக்கு வாருங்கள். நம் கண்களை மூடி தேவனை நோக்கி நாம் பார்க்கலாம். அன்பின் தகப்பனே பிதாவே, துதியின் மத்தியிலே நீர் வாசம் பண்ணுகிறவராய் இருக்கிறேன். என் நாமத்திலே 2-3 பேர் கூடினாலும் இருப்பேன் சொல்றேன் ஆண்டவரே. நாங்கள் குடும்பமாக ஆராய்ச்சித்துக் கொண்டிருக்கும் பொழுதும் எங்களோடு இருக்கிறதுக்காக துதிக்கிறோம் போற்றுகிறோம். ஐயா, நீ நல்லவர், இரக்கம் என்னும் உள்ளது, கிருபை என்னும் உள்ளது. ஆண்டவரே, வானத்தையும் பூமியும் படைத்த சர்வவல்லமையுள்ள தேவன் எங்களுடைய ஆண்டவராய் இருக்கிறேன். ஐயா, சகலத்தையும் அறிகிறவர், சகலத்திலும் சகலமாய் இருக்கிறவர், எங்கும் இருக்கிறவர். ஆண்டவரே, எல்லாவற்றையும் நடத்தி வருகிறவரே, துதிக்கிறோம் போற்றுகிறோம். அல்லேலூயா. ஆண்டவரே, எங்களுடைய இருதயத்தை அறிந்திருக்கிறவர், எங்கள் சிந்தனைகளை அறிகிற தேவனாய் இருக்கிறேன். பிள்ளைங்களை சோதித்து பார்க்கிற தேவனாய் இருக்கிறேன். கர்த்தாவே, இந்த நாளில் கூடப்பா உமக்கு விரோதமாக நாங்கள் செய்த எங்களுடைய மீறுதல்களுடைய பாவங்களை மன்னிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். கல்வாரி சிலுவையிலே எங்களுக்காய் சிந்தப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த ரத்தம் எங்களை தொடர்ந்து கழுவவும் பரிசுத்தப்படுத்தவும் சமூகத்திலே நாங்கள் நிற்கும்படியாக எங்களை தகுதிப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கிருபை என்றும் உள்ளது, அந்த கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா. நாமத்தை உயர்த்துகிறோம், துதிக்கிறோம். அப்பா, நாங்கள் கூடி வந்திருக்கும் பொழுதும் எங்களை காண்கிற தேவனாய் இருக்கிறேன். என்னுடைய தேவைகளை அறிகிற தேவனாய் இருக்கிறேன். என் இருதயத்தின் பாரங்களை வருத்தங்களை அறிந்திருக்கிற தேவனாய் இருக்கிறேன். அல்லேலூயா. என் பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திக்கிற எங்களுடைய அன்பின் தகப்பனாய் இருக்கிறபடினாலே இந்த நாளில் கூட கர்த்தாவே விசேஷமாய் சமூகத்திலே ஆண்டவரே கடந்த நாட்களிலே கர்த்தர் செய்த எல்லா நன்மையான ஈவுகளுக்காக ஆண்டவரே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் எங்கள் ஜெபங்களை கேட்டு வந்திருக்கிறேன். கர்த்தர் எங்களுடைய குடும்பத்தின் தேவைகள் சந்தித்து வந்திருக்கிறேன். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் ஆகாரத்தினால் எங்களை திருப்தியாக்குகிற தேவனாக இருக்கிறேன். இந்த நாட்களிலே குறைபட்டிருக்கிற சூழ்நிலை மத்தியிலும் நிறைவான காரியத்திலே கர்த்தர் எங்கள் மேய்ப்பராக இருந்து எங்கள் பாத்திரங்களை நிரம்பி வழியை செய்தவர்களுக்காக உமக்கு நன்றி. சிங்கக்கொட்டைகள் தாழ்ச்சி எழுதப்பட்டிருக்கும் உண்மை தேடுகிற பிள்ளைகளுக்கு சிறு நன்மையிலும் குறை வைக்காத ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, துதிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளில் கூட ஆண்டவரே, இந்த கொரோனா வைரஸ் இந்த காலகட்டங்களிலே ஆண்டவரே இருக்கிறதான இந்த கட்டுப்பாடுகள் மத்தியிலும் கூட உடைய தேவ பிள்ளைகளும் உலகத்தின் பிள்ளைகளும் ஆண்டவரே ஜனங்களும் ஜாதி ஜனங்களும் அநேக சூழ்நிலைகளை கடந்து போய் கொண்டிருக்கிறார். கர்த்தாவே, ஆண்டவரே, அநேகருக்கு வேலை இல்லாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. சம்பாத்தியம் குறைபட்ட சூழ்நிலை இருக்கிறது. ஆண்டவரே, வெளியிலே நடமாட முடியாத ஒரு காலகட்டங்கள் இந்த நாட்களில் இருக்கும் பொழுது கூட இப்படிப்பட்ட ஆண்டவரே மனத அளவிலே பாதிக்கப்படுகிற சூழ்நிலையை அப்பா ஆண்டவரே பிள்ளைகள் அநேகர் கடந்து கொண்டு இருக்கிறார்கள். சுவாமி, அப்பா, நீர் மனதுருக்கமுள்ள தேவனாய் இருக்கிறேன். கர்த்தாவே, இந்த காலகட்டங்களில் இருக்கிறதான சூழ்நிலையை மாற்ற முடியாத நாங்கள் செபிக்கிறோம். இந்த COVID-19 ஆகிய ஆண்டவரே ஒரு முடிவுக்கு வரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, ஜனங்கள் வழக்கமான வாழ்க்கை முறைக்கு அவர்கள் திரும்பபடியாக நோக்கி நாங்கள் செபிக்கிறோம். ஐயா, ஆண்டவரே, கிருபையாயிருந்து ஆண்டவரே, அப்பா, எங்கள் மேல் இருக்கிறதான உடைய கிருபை ஆண்டவரே, எங்களுடைய மீறுதல்கள் எங்களுடைய பாவங்களை மன்னித்து நீங்கள் மறுபடியுமாக புதிய ஒரு புதுப்பித்தலான ஒரு வாழ்க்கைக்கு நடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தாவே, தொடர்ந்து இந்த நாட்களிலே அநேகர் ஐயா மருத்துவ மனைவிகளிலே ஹாஸ்பிட்டல்ல தங்களுடைய உயிரையும் பணைய வைத்து ஆண்டவரே இந்த கொரோனா வைரஸ் வியாதிகளிலே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மருத்துவ வசதிகளை செய்து கொண்டிருக்கிறதான ஆண்டவரே டாக்டர்ஸ்க்காக செபிக்கிறோம், நர்சஸ்க்காக செபிக்கிறோம், எல்லா மெடிக்கல் ஸ்டாஃப்காக நம்ம செபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் அவர்களே ஐயா நீ சுகபலத்தோடு பாதுகாத்துக் கொள்ளவும் அவர்கள் குடும்பங்களை கூடப்பா எந்த விதத்திலே இந்த வைரஸ் அண்டாதபடிக்கு நீர் உடைய ரத்த கோட்டைகள் மூடி மறைத்துக் கொள்ளும்படியாக நான் செபிக்கிறோம். அது மாத்திரமல்ல ஆண்டவரே, இரவு பகலாக கர்த்தாவே இந்த கட்டுப்பாடுகளுக்குள் ஆண்டவரே தேசத்தை நடத்தி கொண்டிருக்கிறதான கர்த்தாவே தலைவர்களுக்காக, நாட்டு தலைவர்களுக்காக, மந்திரிமார்களுக்காக, பிரதமர் மந்திரிக்காக செபிக்கிறோம். கர்த்தர் வேணி ஞானத்தை கற்றுக் கொடுக்க முடியாது செபிக்கிறோம். ஆண்டவரே, ஏற்ற வேளையில் ஏற்ற தீர்மானம் எடுக்க கர்த்தர் உதவி செய்கிறார்கள். மாத்திரமல்ல யாருமுறை எங்களுடைய போலீஸ் படைக்காக செபிக்கிறோம், ராணுவத்துக்காக செபிக்கிறோம், ஏழா மக்களுக்காக செபிக்கிறோம், வாலண்டியர்ஸ் ஆண்டவரே ஒர்க்கர்ஸ்க்காக செபிக்கிறோம். கர்த்தர் இவர்கள் எடுத்திருக்கிற எல்லா விதமான தியாகமான ஆண்டவரே வேலைகளிலும் கர்த்தர் அவர்களையும் நீ பாதுகாத்துக் கொள்வோம். கிருபையிலே சந்திக்கும்படியாக செபிக்கிறோம்.
தொடர்ந்து அப்பா வேலையில் கூட அப்பா திருச்சபை மக்களுக்காக குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். உங்களுடைய தேவ ஜனங்களை நீர் விசேஷமாய் நீர் ஆதரிக்கிற தேவன், விசேஷமாய் நீ நடத்துகிற தேவனாய் இருக்கிறீரப்பா. கர்த்தர் இந்த நாட்களிலே அவர்களை உடைய பரிசுத்த கிருபைக்குள்ளும் உடைய இரத்த கோட்டைக்குள்ளும் உடைய சித்திகளை மறைவிழுத்துவோம், நீ மறைத்துக் கொள்ள முடியாது ஜெபிக்கிறோம். எந்த குடும்பங்களில் தேவை இருக்கிறதோ அந்த தேவையை கர்த்தர் சந்திக்கும்படியாக ஆண்டவரே நம்ம ஜெபிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளுக்கு வேலைகளை ஆண்டவரை தொடர்ந்து ஈடுபடும்படியான அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை தொடர்ந்து கொடுக்கிறாங்க. ஒவ்வொரு குடும்பத்தின் ஆண்டவரே அனுதின தேவைகளை ஆண்டவர் சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா. கர்த்தர் நல்லவர், வேண்டும் உள்ளதப்பா. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை எண்ணி முடியாத விஷயங்களா நீங்கள் ஆண்டவர் செய்கிறவரா இருக்கிறேன். துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவை தொடர்ந்து அப்பா எங்களுடைய மாநாட்டுக்காக ஜெபிக்கிறோம், மாநாட்டு தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம், எக்ஸ்போ மக்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே மாநாட்டில் இருக்கிற ஒவ்வொரு திருச்சபைகளுக்காக, தலைவர்களுக்காக, ஊழியர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாட்களிலே ஆண்டவரே இந்த லிமிட்டட் ஆண்டவரே ஒரு வசதிக்குள்ளாக ஆராதனைகளிலும் ஊழியங்களிலும் ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் தாமே ஏற்ற ஆலோசனை கொடுத்து வழி நடத்த முடியாது ஜெபிக்கிறோம். கர்த்தாவே நாங்கள் எந்த நிலைமையில எந்த சூழ்நிலையில இருந்தாலும் கூட உண்மை நாங்கள் ஆராதிக்கிற மக்களா இருக்கு, உண்மை துதிக்கிற மக்களா இருக்கு. ஆண்டவர் கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தர் தொடர்ந்து அப்பா திருச்சபையில் இருக்கிறதான ஆண்டவரே மூப்பர்களுக்காக ஜெபிக்கிறோம், வயது சென்ற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த வைரஸ் அவர்களை இந்த விதத்திலும் பாதுகாத்தபடிக்கு தொடர்ந்து அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும். அருங்கால வாடிய பிள்ளைகளோடு கூட தங்கிறோம், இளம் நீர்வன் தங்கிறோம். வேலை விஷயமாக அவர்கள் வெளியே செல்லும் பொழுது வரும்பொழுதும் வீரர்களை பாதுகாத்துக் கொள்கிறாங்க. அருங்கால சபை பிள்ளைகளை கர்த்தர் ஐயாடி பாதுகாத்துக் கொள்கிறாங்க. ஆண்டோடைய கரம் ஒவ்வொரு மேல் இருக்கும்படியாக நான் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கிருபை தொடர்ந்து ஆண்டவரை உம்முடைய சமூகத்திலே நாங்கள் இந்த நாட்களை அதிகமாக நேரத்தை செலவழிக்கவும், உம்முடைய பாதத்திலே காத்திருக்கவும், உம்முடைய வசனத்தை நாங்கள் தியானிக்கவும், உம்முடைய சத்தத்தை நாங்கள் கேட்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்கிறாங்க. எங்கள் மத்தியிலே நேரின் நேற்று வேண்டும் என்ற மாறாத தேவன் நீர் ஆளுகை செய்கிறபடியால் உம்மை துதிக்கிறோம், போற்றுகிறோம், உயர்த்துகிறோம். எல்லா துதிக மகிமையாக்கி எடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல. ஆமென், ஆமென். கர்த்தருடைய ஜெபத்துக்குள் நாம் கடந்து வருவோமாக. பரமண்டல இருக்கிற கர்த்தாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. ஆண்டு நம்மள் ஆகாரத்தை எங்களுக்கு தாரும், எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்வதற்கு நாங்கள் மன்னிக்கிறோம் போல எங்கள் குற்றங்களை மன்னிக்கிறோம். எங்களை சோதனை பிரவேசிக்கப்படலாம், தீமை என்று ரட்சித்து ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கு முடியும். ஆமென். இன்றைக்கு எடுக்கப்பட்ட வேத வாசிப்பு மத்தேயு 15ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல் 3 வரை. அப்பொழுது எருசலேமிலிருந்து வந்த வேதபாரகரும் பரிசேயரும் இயேசுவின் இடத்தில் வந்து, உம்முடைய சீஷர்கள் முன்னோர்களின் பாரம்பரியத்தை ஏன் மீறி நடக்கிறார்கள்? கை கழுவாமல் போஜனம் பண்ணுகிறார்களே என்றார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை ஏன் மீறி நடக்கிறீர்கள்? ஆமென். Today's scripture reading is taken from the book of Matthew chapter 15 verses 1 to 3. Some Pharisees and teachers of the religious law now arrived from Jerusalem to see Jesus. They asked him, "Why do your disciples disobey our age-old tradition? For they ignore our tradition of ceremonial hand washing before they eat." Jesus replied, "And why do you, by your traditions, violate the direct commandments of God?" Amen. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய மகாபரிய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளில் கூட எடுத்துக்கொண்ட வேத பகுதியிலிருந்து கர்த்தருடைய சத்தியத்தை வார்த்தையை நான் உங்களுக்கு கொண்டு வருகிறேன். கர்த்தருடைய வார்த்தைக்காக சத்தியத்துக்காக நான் கண்கள் மூடி ஜெபிப்போமாக. அன்பின் தகப்பனே கர்த்தாவே, வாசிக்கப்பட்ட பகுதியிலிருந்து அப்பா நீர் எங்களோடு கூட பேச முடியாது. சத்தியாவியானவராகிய பரிசுத்த ஆவியானவர் உடைய வார்த்தையிலே சத்தியத்திலே எங்களை நடத்தவும்,
இந்த நாளுக்கு வேண்டிய உம்முடைய சத்தத்தை நாங்கள் கேட்க, சத்தியத்தை அறிந்து கொள்ள எங்களுடைய இருதயங்களும் செவிகளும் திறந்திருக்கும்படியாக இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, இந்த நாட்களிலே நாம் மிக அதிகமாக பயன்படுத்துகிற ஒரு பொருள் என்னவென்று கேட்டால் சானிடைசர். கைகளை சுத்திகரிக்கிற ஒரு மருந்து. இதை நாம் இந்த நாட்களை எங்க போனாலும் முதலாவது அந்த சானிடைசர்ல நம்முடைய கைகளை கழுவி அப்புறம் தான் அந்த இடத்துக்கு நாம் போக முடியும். ஒருவேளை நம்முடைய ஆலயம் திறக்கப்படும் என்றால் வாசல்ல இந்த சானிடைசரை நம்ம வச்சிருப்போம். வருகிற நம்முடைய சபை மக்கள் அதுல கைகளை கழுவி விட்டு தான் ஒண்ணுக்கு வர வேண்டும். அவதமாக அன்பானவர்களே, இந்த கொரோனா வைரஸ் காலகட்டங்களிலே இந்த சானிடைசர் ரொம்ப முக்கியமான ஒரு மருந்தாக இருக்கிறது. Nowadays we are very often being used one particular thing, that is the sanitizer, calling sanitizer, the cleansing of the hands. Wherever we go out, wherever we want to enter any shops or any buildings, we have to use the sanitizer. இந்த சுத்திகரிக்கிற இந்த மருந்து அன்பானவர்களே, அது நம்முடைய கையில இந்த கொரோனா வைரஸ் அது தொடராதபடிக்கு, அது அண்டாதபடிக்கு அது நம்மை தடுத்து நிறுத்துகிறது. இந்த நாளில் கூட அன்பானவர்களே, இந்த பகுதியில ஒரு சானிடைசரை குறித்து நான் உங்களோடு கூட பேசவிருக்கிறேன். I talk on the topic the sanitization, சுத்திகரிப்பு. இந்த ஆக்சுவல் வார்த்தை நமக்கு இல்லாதபடியால் இந்த சுத்திகரிப்பு என்ற வார்த்தையை நாம் இன்னைக்கு பயன்படுத்த விரும்புகிறோம். ஆகவே அன்பானவர்களே, வாசிக்கப்பட்ட இந்த பகுதியில மத்தேயு 15ஆம் அதிகாரம் வசனங்கள் 1-20. இதே பகுதியை நீங்கள் மார்க்கு 7ஆம் அதிகாரம் 1-23 வரை நீங்கள் இதை பார்க்கலாம். அந்த பகுதியில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கேள்வி கேட்கப்படுகிறார். யார் அவர்கள் இயேசுவை கேட்டார்கள் என்றால் யூத மத தலைவர்கள். யூத மதத்திலே அவர்களுடைய பாரம்பரியத்திலே கற்று தேர்ந்த சட்ட திட்டங்களிலே கற்று தேர்ந்த யூத மத தலைவர்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடத்துல வந்து, ஏன் கைகளை கழுவாமல் உன்னுடைய சீஷர்கள் சாப்பிடுகிறார்கள் என்ற ஒரு கேள்வி அவரிடத்தில் கேட்டார்கள். அதுதான் இந்த பகுதியினுடைய மேன்மையான ஒரு கேள்வியாக இருக்கிறது. The context where Matthew 15:1-20 and also Mark chapter 7:1-23 read about the context where the Jewish leaders came to Jesus and they questioned him why his disciples are not washing their hands before eating. And this was the context, the happenings in this passage. இதற்கு ஆண்டவர் என்ன பதில் சொல்கிறார் என்பதுதான் இன்றைய நம்முடைய தியானமாக இருக்கிறது. The answer to them is our meditation today. And Jesus answered about the real sanitization. உண்மையான சுத்திகரிப்பு என்ன என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இங்கே இந்த மக்களுக்கு சொல்லுகிறார். அன்பானவர்களே, 3 விதத்திலே இதை நான் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். In 3 ways I want to share with you. The first is the sanitization of hands, கைகளின் சுத்திகரிப்பு. And secondly, the sanitization of heart, இருதய சுத்திகரிப்பு. And thirdly, the real sanitizer, உண்மையாய் சுத்திகரிக்கிறவர். ஆக இந்த 3 விதத்தில் அன்பானவர்களே இந்த பகுதிக்கு நாம் கடந்து செல்வோமாக. முதலாவதாக the sanitization of hands. இந்த பகுதியிலே இந்த கைகளின் சுத்திகரிப்பு இதை ஆதாரமாக வைத்து இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குற்றப்படுத்துகிற முதலாவது ஒரு காரியம் இங்கே காணப்படுகிறது. 15ஆம் அதிகாரம் வசனங்கள் 1-2 இங்கே இயேசு சுவாமியை குற்றப்படுத்துகிறார்கள். These first 2 verses, chapter 15, we see the accusation of the religious leaders. யூதர்களுடைய மத தலைவர்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குற்றப்படுத்துகிறார்கள். இவர்கள் எங்கிருந்து வந்தார்கள்? அந்த வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அவர்கள் எருசலேமிலிருந்து கலிலேயாவில் இருக்கிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இருக்கிற அந்த இடத்துக்கு அவர்கள் வந்திருக்கிறார்கள். அங்கே ஆண்டவர் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். அந்த ஊழியம் செய்த பிறகு அவர்கள்
சாப்பிட போகிறார்கள். அப்படி சாப்பிட போவதற்கு முன்பதாக அங்கே கைகளை கழுவ வேண்டும் என்ற அந்த முறைமை வழக்கங்கள் அங்கே இருந்தது. அதை சீஷர்கள் கடைபிடிக்காதபடிக்கு அவர்கள் நேராக சாப்பிட போய்விட்டார்கள். And we see the disciples did not follow washing their hands before eating. Verse 2. இரண்டாவது வசனத்தில் இதை நீங்கள் வாசிக்கலாம். And they accused Jesus and the disciples why they were doing so. By doing so, they were breaking the tradition of the elders. யூதர்களுடைய பாரம்பரிய சட்டத்திட்டங்களை அவர்கள் மீறினார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டு இங்கே கொண்டு வருகிறார்கள் சீஷர்களிடத்திலும் இயேசுவினிடத்திலும். அன்பான யூத வழக்கத்தின்படி 2 விதமான யூத சட்டத்திட்டங்கள் இருக்கிறது. ஒன்று எழுதப்பட்ட சட்டத்திட்டம், அதாவது வேத வசனங்கள், கர்த்தருடைய வார்த்தை. இது எழுதப்பட்டு யூதர்களுக்கு ஆண்டவரால் கொடுக்கப்பட்டது, தேவ ஊழியக்காரர்களால் கொடுக்கப்பட்டது. இரண்டாவதாக வாய்மொழியாக அவர்களிடத்தில் காணப்படுகிறதான சட்டத்திட்டங்கள். Secondly, they have this oral law. First, the written law, that is the scripture itself. Secondly, they also have this oral law, and the oral law is the development of the Jewish leaders by ages. ஒரு வழியாக வாய்மொழியாக வந்த சட்டத்திட்டங்கள். இந்த கைகளை கழுவுவது இந்த வாய்மொழியாக வந்த சட்டத்திட்டங்களை கடைபிடிக்கப்பட்ட சில காரியங்களை குறித்து தான் இங்கே கேள்விகள் இங்கே எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். These Jewish leaders raised the question about this oral tradition. One of the oral tradition was the hand washing, and there were many stages of hand washing, many types of ways of hand washing. இந்த கைகளை கழுவுவதில் பல விதமான முறைகள் இருக்கிறது. அதை படிப்படியாக அவர்கள் அனுசரிப்பார்கள். இது எல்லாம் இந்த இடத்துல சீஷர்கள் மீறினார்கள் என்று ஒரு குற்றச்சாட்டு இங்கே வருகிறது. அந்த இங்க ஒரு சுத்தத்துக்கு அடிப்படையில் இவர்கள் குற்றம் சாட்டவில்லை. ஏன் சட்டத்திட்டங்களை பாரம்பரியங்களை ஏன் மீறினார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டு இங்கே வருகிறது. And this was the accusation. For this accusation, Jesus giving some explanation. இந்த குற்றச்சாட்டுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் பதில் அளிக்கிறார், விளக்கம் அளிக்கிறார். வசனங்கள் 3 to 9 வரைக்கும் நீங்கள் அங்கே வாசிக்கலாம். You can read about this explanation of Jesus, chapter 15 verses 3 to 9. அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் சொல்லுகிறார், அவர்களுக்கு அற்புதமாக நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை ஏன் மீறி நடக்கிறீர்கள். This was Jesus' explanation for their accusation. நம்முடைய வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய கேட்ட கேள்விக்கு மேலாகவே அவர்களுக்கு விளக்கத்தை ஆண்டு கொண்டு வருகிறார். Jesus saw beyond their question and he is pointing to the heart is the matter, not washing the hands is the matter. கைகளை கழுவுவது முக்கியம் அல்ல, இருதயத்தை கழுவுவதுதான் முக்கியம் என்று சொல்லி ஆண்டவர் இருதயத்தை முதலாவது நீங்கள் கவனியுங்கள் என்று சொல்லி இந்த யூத மத தலைவர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே பதில் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் உங்களுடைய சட்டத்திட்டங்களின் பாரம்பரியங்கள் பின்பற்றி கொண்டு ஆண்டவராகிய தேவாதிதேவன் கொடுத்த கற்பனைகளையும் கட்டளைகளையும் நீங்கள் விட்டுவிட்டீர்கள். அப்படி நீங்கள் விட்டுவிட்டதனால இந்த ஆண்டவருடைய கற்பனைகளும் கட்டளைகளும் உங்களோட வாழ்க்கையிலே எந்த விதத்திலும் பலனற்று போய் இருக்கிறது என்று சொல்கிறார். எந்த விதத்திலும் அது உங்களோட வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்தையும் ஒரு மாற்றத்தையும் அது கொண்டு வரவில்லை என்று சொல்லி ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். By following the tradition of the elders, Jesus said, you people are breaking the commandment of God. Therefore, God's commandment is not effective in your lives. வாழ்க்கையிலே கர்த்தருடைய வார்த்தை அது கிரியை செய்யவில்லை என்று ஆண்டவர் இங்கே முதலாவது அவர் சொல்லுகிறார். இரண்டாவதாக ஆண்டவர் அவர்கள் கொடுக்கிற பதில் ஒரு உதாரணத்தை ஆண்டவர் கொடுக்கிறார்.
இவர்கள் எப்படி கர்த்தருடைய கற்பனைகளை மீறி விட்டு பாரம்பரியத்தை பின்பற்றினார்கள் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு உதாரணத்தை அங்கே கொண்டு வருகிறார். அதாவது 15வது அதிகாரத்துல 4ஆம் வசனத்திலிருந்து 6வது வசனத்துல ஆண்டவர் உதாரணத்தை வைக்கிறார். Jesus brings a simple example to the Jewish leaders where they were breaking the law. அங்கே 4 வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரைக்கும் அங்கே நான் வாசிக்கிறேன். உன் தகப்பனையும் உன் தாயும் கனப்படுவாயாக என்றும் தகப்பனையாவது தாயாவது நிந்திக்கிறவன் கொல்லப்பட வேண்டும் என்று தேவன் கற்பித்திருக்கிறாரே. நீங்களோ இவனாகிலும் தகப்பனையாவது தாயாவது நோக்கி உனக்கு நான் செய்யத்தக்க உதவி எது உண்டோ அதை காணிக்கையாக கொடுக்கிறேன் என்று சொல்லி தன் தகப்பனையாவது தாயாவது கனப்பண்ணாமற் போனாலும் அவனை கடமை தீர்ந்தது என்று நீங்கள் போதித்து உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை அவமாக்குகிறீர்கள் என்று இங்கே ஆண்டவர் இங்கே பதில் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, நீங்கள் மார்க்கு சுவிசேஷத்திலே நீங்கள் 7ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே இதே பகுதியை குறித்து மார்க்கு இன்னொரு காரியத்தை அங்கே சொல்லுகிறார். அதாவது குர்பான் என்ற ஒரு முறையை இவர்கள் பின்பற்றினார்கள். இந்த குர்பான் என்ற இந்த முறை அதுக்கு அர்த்தம் என்னவென்றால் டெடிகேட்டட் டு காட். அதாவது ஒரு மகன் அவனிடத்தில் இருக்கிறதான எல்லா ஆஸ்திகளையும் அவன் அர்ப்பணித்து விட்டான், ஆண்டவருக்கென்று கொடுத்து விட்டான், நேர்ந்து கொண்டான் என்ற அந்த முறைக்கு குர்பான் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே ஆண்டவருக்கென்று நான் எல்லாத்தையும் குர்பான் டெடிகேட் பண்ணிவிட்டு என்னிடத்துல கொடுப்பதற்கு ஒன்றும் கிடையாது. ஆனாலும் தாய் தகப்பனை கணம் பண்ணுவது உண்மைதான். அவர்களுக்கு இந்த பொருத்தனைகள்ல கொடுப்பது ஏதாவது ஒரு பரிசாக கிஃப்டாக நான் கொடுத்து விட்டால் நான் அவர்களை இந்த கற்பனைகளிலிருந்து கடைபிடிக்கிறதிலிருந்து நான் ஓய்ந்திருக்கலாம் என்று சொல்லி அவர்கள் அபதமாக அவர்களுடைய கடமையை கடைபிடிப்பதில் தாய் தகப்பனை பார்த்துக் கொள்வதிலிருந்து அவர்கள் தங்களை ஒதுக்கி கொண்டார்கள், தங்களை மீட்டுக் கொண்டார்கள். அவர்களுடைய பொறுப்பிலிருந்து அவர்கள் விலகிக் கொள்ளலாம் என்ற ஒரு முறையை இந்த யூதர்கள் ஜனங்களுக்கு அவர்கள் கற்றுக் கொடுத்து வந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அன்பானவர்களே, we see how through this korban you can read from Mark chapter 7 verse 11. Mark uses the word korban. That means whatever property or money a person has, he will dedicate that to God. So he has already dedicated everything to God. He is don't have to take his responsibility by taking care of his parents. He is neglecting his responsibility by honoring a mother and the father, and he don't have to look after them, and he can just give a gift and preventing himself from that kind of responsibility. அன்பானவர்களே, இங்கே கர்த்தர் சொல்கிற காரியம் நாம் ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய வேண்டும், ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும், ஆண்டவருக்கு நம்முடைய வாழ்க்கையை நாம் அர்ப்பணிக்க வேண்டும். நாம் அதே வேளையில நம்முடைய கடமைகளிலிருந்து பொறுப்புகளிலிருந்து நாம் தவறக்கூடாது. பாடல்களை இந்த நாட்களில் கூட நம்முடைய கர்த்தருக்கு செய்கிற ஊழியத்திலே அன்பானவர்களே சில காரியத்தை நாம் தவறுகளாக இருக்கிறோம். மற்றவர்களை நாம் கவனிப்பது, மற்றவர்களுக்கு நம்முடைய பொறுப்பை நிறைவேற்றுவது, இதிலிருந்து நாம் தவறிக்கொண்டு நாம் ஆண்டவருக்கு ஊழியம் செய்வோம் என்றால் அது எந்த விதத்திலும் ஒரு ஆசீர்வாதத்தை அது கொண்டு வராது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நம்முடைய பொறுப்புகளை நாம் உணர்ந்தவர்களாக நம்முடைய ஆண்டவருக்கு நம்முடைய கனத்தையும் நாம் செலுத்த வேண்டியவர்களாக நாம் இருக்கிறோம். And thirdly, after the explanation, Jesus also brings the condemnation. அவர்களுக்கு இந்த விளக்கத்தை ஆண்டவர் கொடுத்து அடுத்தபடியாக ஆண்டவர் அவர்களை கடிந்து கொள்கிறதை நாம் பார்க்கிறோம். 7ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரைக்கும் ஆண்டவர் மிகவும் கடினமான வார்த்தைகளை சொல்லி இங்கே அவர்களை கடிந்து கொள்கிறார். Verse 7 to 9, Jesus condemns such action of the Jewish leaders. மாயக்காரரே, he called them hypocrites, the hypocrites, மாயக்காரரே. And Jesus, by saying that, he was picturing the actual condition of the Jewish leaders' heart.
ஆண்டவர் இவர்களை மாயக்காரர் என்று அங்கு அழைக்கும் பொழுது அங்கே வந்திருக்கிறதான இந்த யூத மத தலைவர்களுடைய இருதயத்தை ஆண்டவர் சுட்டி காட்டுகிறார். அவருடைய இருதயத்தை ஆண்டவர் படம் பிடித்து காட்டுகிறது. இங்கே வசனம் சொல்லுகிறது, 8ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரைக்கும் அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார். 8ஆம் வசனம் 9ஆம் வசனத்திலே, இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை காண பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாக இருக்கிறது. மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணா எனக்கு ஆராதனை செய்கிறார் என்று ஏசாயா தீர்க்கதரிசி நன்றாய் சொல்லி இருக்கிறானே. Jesus was quoting Isaiah chapter 29 verse 13. ஆண்டவர் ஏசாயா 29 வசனத்திலே 13 வசனத்தை சொல்லுகிறார், இந்த ஜனங்கள் வெளியரங்கமாய் வாயிலே என்னை ஆராதிக்கிறார்கள், ஆனால் இருதயம் சுத்தமில்லாமல் இருதயம் என்னை விட்டு அவர்கள் தூரமாக வைத்திருக்கிறார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அன்பானவர்களே, ஆண்டவர் இருதயத்தை ஆண்டவர் சுட்டி காட்டுகிறதை பார்க்கிறோம். 18ஆம் வசனம் 19ஆம் வசனத்திலே இருதயம் எந்த விதத்திலே தூரமாக இருக்கிறது என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும், அவைகளே மனுஷனை தீண்டுபடுத்தும். எப்படி நீங்கள் இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும் கொலைபாதகங்களும் பிரச்சாரங்களும் வேசித்தனங்களும் களவுகளும் வைசாட்சிகளும் தூஷணங்களும் புறப்பட்டு வரும் என்று கர்த்தர் சொல்கிறார். இருதயத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதான இந்த அசுத்தங்களே ஒரு மனுஷனை கரைப்படுத்தும், அசுத்தப்படுத்தும், தீட்டுப்படுத்தும். கைகளை கழுவாம இருக்கிறதுனால ஒரு மனுஷன் அசுத்தமாவது கிடையாது, அவன் தீட்டாவது கிடையாது. தேவனுடைய பார்வையிலே அன்பான தேவஜனமே, நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் இருதயத்தை முதலாவது பார்க்கிறார். இன்னைக்கு நம்முடைய வெளியரங்கமாக சகலத்தையும் நாம் சுத்தமாக வைத்துக் கொண்டு நம்முடைய இருதயத்தை நாம் சுத்தப்படுத்தாவிட்டால் அந்த இருதயத்திலிருந்து தேவனை ஆராதிக்கிற அந்த ஆராதனைகளும் அது தேவனுக்கு ஏற்றதா இருக்காது என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். முதலமாக இந்த யூதர்கள் அவர்கள் மனிதர்களுடைய பாரம்பரியத்தை அதன் அடிப்படையிலே வருகிறதான ஆராதனை முறைமைகளை, அந்த ஒழுங்குமுறைகளை, அந்த ரிச்சுவல்ஸ் இதையெல்லாம் அவர்கள் செய்து கொண்டு நினைத்தார்கள் அவர்கள் தேவனை பிரியப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி. By observing all kind of rituals, ways of worship and man-made the ordinances in the temple, they thought they were pleasing God, but actually God was not pleased about their worship. இவ்விதமாக ஆண்டவர் அன்பானவர்களே, இன்றைக்கும் நம்முடைய வார்த்தைகளையும் நம்முடைய வெளியரங்கமான செயல்களையும் ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிறதான வார்த்தைகளை ஆண்டவர் கேட்கிறார். அன்பானவர்களே, நம்முடைய வார்த்தைகளும் இரண்டாவதாக அன்பானவர்களே, இவ்விதமாக ஆண்டவர் இந்த இருதயத்தை குறித்து அவர் கடிந்து பேசிவிட்டு இப்பொழுது தொடர்ந்து அந்த இருதயம் எந்த அளவுக்கு அது சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். Secondly, the sanitization of the heart. Jesus continuously speak about the sanitizing. In what way a person must wash his heart in order to be right before God. வசனங்கள் 18-20 வரைக்கும் ஆண்டவர் அங்கே இருதயத்தின் நிலைமைகளை அங்கே விவரித்து சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இருதயத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதான பொல்லாத சிந்தனைகளும் கொலைபாதகங்களும் உபச்சாரங்களும் வேசித்தனங்களும் களவுகளும் பொய்சாட்சிகளும் தூஷணங்களும் புறப்பட்டு வரும் என்று சொல்லி இங்கே ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, 3 விதத்திலே மனிதனுடைய இருதயம் தீட்டுப்பட்டிருக்கிறது. In 3 ways man's heart is being polluted. Number 1, the defilement of the heart is the cultivating of polluted heart continuously. இந்த மனிதனுடைய இருதய தீட்டு என்பவர்களே, அது தொடர்ச்சியாக ஒரு மனுஷன் தன்னுடைய இருதயத்தில் அதை வளர்த்து கொண்டிருக்கும் பொழுது அவனுடைய இருதயம் தொடர்ந்தாற்போல் தீட்டுகளாகவே இருக்கிறது. இப்படிப்பட்ட பொல்லாத நினைவுகளோடு ஒரு மனிதன் தொடர்ந்து அவன் அதை வளர்க்கும் பொழுது அவனுடைய இருதயமே வாழ்க்கையும் தீட்டுள்ளதாக மாறுகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக என்பவர்களே, ஒரு மனிதனுடைய இருதயம் இயற்கையாகவே அது தீட்டுப்பட்டதான ஒரு இருதயம். ஆனால் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது அங்கே ஆதாம் ஏவாள் பாவம் செய்த அந்த நாளிலே அவருடைய இருதயம் தீட்டுப்பட்டு விட்டது என்று சொல்லி
அங்கே வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். We can read about the nature of man's heart, where even from the beginning, Genesis chapter 3, it says about man's heart by nature has been defiled the moment he was sinned against God. So we inherited this defiled heart from this early fathers and our early parents. நம்முடைய முற்பிதாக்கள் இருந்து பெற்றோர்கள்ட்ட இருந்து இந்த இருதயம் தீட்டுப்பட்டதை நாம் இயற்கையாகவே அதை நாம் பெற்றுக்கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். ஆகையினால்தான் ஆண்டவர் 19ஆம் வசனத்திலே புறப்பட்டு வருகிறது என்று சொல்லுகிறார். ஆக தீட்டுப்பட்ட இருதயத்திலிருந்து தீட்டான காரியங்கள், அசுத்தமான காரியங்கள் அங்கே புறப்பட்டு வருகிறது. Verse 19, read the word, proceeds. So out of this defiled heart proceeds many kind of evil things. And this is the condition of the man's heart today. Unfortunately, மூன்றாவதாக கர்த்தர் இந்த இருதயத்தை குறித்து அவர் பேசும் பொழுது, ஒரு மனிதன் தன் இருதயத்தை தீட்டுள்ளவனாக அவனுடைய தீர்மானத்தின்படியே அவன் அந்த இருதயத்தை அவன் வைத்துக் கொண்டிருக்கிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். The defilement is also the determination by our own decision. We decide about the condition of our own hearts. நம்முடைய இருதயம் எப்படி இருக்க வேண்டும் சொல்லி நாம் தீர்மானிக்கிறோம். We can decide what to do, what to listen, and what to wear, and what to watch, and so on. இதை பார்க்க வேண்டும், இதை செய்ய வேண்டும், இதை உடுத்த வேண்டும் சொல்லி நாம் தீர்மானங்களை நாம தான் எடுக்கிறோம். ஆகவே we determine to keep the condition of the heart clean or unclean. அசுத்தமாகவோ அல்லது சுத்தமாகவோ இருப்பதற்கு நாம தான் தீர்மானம் எடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆகவே தான் கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது ரோமர் 12:2, நீங்கள் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாதபடிக்கு உங்கள் இருதயம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். Romans 12 chapter 2 says, do not conform but transform in the renewal of mind and hearts. ஆகவே கர்த்தர் நம்முடைய கையிலே நம்முடைய இருதயத்தை ஆண்டவர் ஒப்பு கொடுத்திருக்கிறார். God entrusted the condition of our heart to us. We will decide how to keep our hearts. நாம தான் அன்பானவர்களே நாம் தீர்மானம் எடுக்கிறோம். நாம 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே கர்த்தருடைய வசனம் அங்கே ஆண்டவர் ஒரு விவசாயத்தை குறித்து அங்கே பேசுகிறார், களை எடுப்பதை குறித்து அங்கே பேசுகிறார். அங்கே ஞாயிற்றுக்கிழமை நாளிலே களைகளை அங்கே பிடுங்குவார்கள் என்று சொல்லி அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார். In verse 13, chapter 15:13, Jesus said about uprooting the weeds. அதே விதமாக எரேமியா 1:10 கர்த்தர் எரேமியாவுக்கு ஆண்டவர் ஒரு அதிகாரத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். இதோ பிடுங்கவும் நாட்டவும் உனக்கு நான் அதிகாரம் கொடுக்கிறேன். இந்த அதிகாரத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இதை பிடுங்க வேண்டும், இதை நம்ம இருதயத்திலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை ஆண்டவர் இன்றைக்கு நம்முடைய கையிலும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதனால் போனவர்களே, கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுத்து நம்முடைய இருதயத்திலிருந்து எதையெல்லாம் நாம் எடுத்து போட வேண்டுமோ அதை நாம் கீழ்ப்படிதலோடு நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். கடைசியாக மூன்றாவதாக அன்பானவர்களே, thirdly, Jesus teaches about the real sanitizer. இன்னைக்கு நாம் கைகளை கழுவும் பொழுது இந்த மருந்தை பயன்படுத்துகிறோம். ஆனால் இருதயத்தை எதுக்கு சுத்தப்படுத்த முடியும்? எந்த மருந்து கொண்டு நம்முடைய இருதயத்தை சுத்தப்படுத்த முடியும்? நம்ம இருதயத்தில் இருக்கிற தீட்டை எது சுத்தப்படுத்தும்? அதுதான் இன்னைக்கு இந்த மூன்றாவது பகுதியிலே நாம் பார்க்க போகிறோம். Jesus called the multitude to himself. 10ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், அன்பானவர்களே, ஆண்டவர் இந்த இருதயத்தை குறித்து, இந்த யூதர்களை குறித்து ஆண்டவர் கடிந்து பேசிவிட்டு 10ஆம் வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், பின் அவர் ஜனங்களை வரவழைத்து அவர்களை நோக்கி நீங்கள் கேட்டு உணருங்கள். Jesus called the multitude himself and said, hear and understand. நீங்கள் கேட்டு உணருங்கள், காதாலே என்னுடைய வார்த்தை கேட்டு இருதயத்திலே உணர்வடையுங்கள் என்று சொல்லி இருதயத்துக்கு ஆண்டவர் இந்த ஜனங்களை கவனம் செலுத்த ஆடுகிறார். என் வார்த்தை கேளுங்கள், உங்களுடைய இருதயத்தை நீங்கள் சுத்திகரியுங்கள் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். And what sanitizer our hearts and how are we being sanitized? எந்த மருந்து,
இதை வைத்து நம்முடைய இருதயத்தை சுத்தப்படுத்த முடியும். முதலாவதாக அன்பானவர்களே, we can wash, we can keep our hearts clean by the word of God. 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே கேளுங்கள், கர்த்தர் சொல்கிறார், வார்த்தை கேளுங்கள். Here is what Jesus said to the people. இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய இருதயத்தை சுத்தப்படுத்துகிறது. நம்முடைய இருதயத்தை அசுத்தம் நீங்க அது நம்மை கழுவி சுத்திகரிக்கிறது. The word of God is the actual real sanitizer which cleanses our hearts. யோவான் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே ஆண்டவர் சொல்கிறார், sanctify them by your truth. Your word is the truth. உம்முடைய சத்தியத்திலே, வார்த்தையிலே அவர்களை சுத்தப்படுத்துங்கள் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு சொல்கிறதை பார்க்கிறோம். அன்பானவர்களே, கர்த்தருடைய வார்த்தையை நாம் அதிகமாக நாம் நேரத்தை செலவு செய்யும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை நம்மை சுத்திகரிக்கிறது. Spending much time in God's word and His presence, and this will cleanse our hearts. Secondly, we can cleanse our hearts by the blood of Jesus Christ. இயேசு ரத்தம் நம்முடைய இருதயத்தை சுத்தப்படுத்துகிறதா இருக்கிறது. எபிரேயர் 13:12, யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை கழுவி சுத்திகரிக்கும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அன்பானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தை நாம் கேட்கும் பொழுது அது பாவத்தை குறித்தான உணர்வை கொண்டு வருகிறது. அதே வேளையிலே அந்த பாவத்தை குறித்து அறிந்து கொள்கிற தைரியம் வந்த பிறகு அந்த பாவத்தை கழுவுவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். The word of God brings the knowledge about the sin. It reveals our sin. And the blood of Jesus Christ cleanses that sin. ஆகவே இயேசு ரத்தம் ஆண்டவருடைய வார்த்தை. மூன்றாவதாக by yielding ourselves to God. ரோமர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே நம்முடைய வாழ்க்கையும் நம்முடைய அவயங்களையும் நாம் ஆண்டவராகிய தேவனுக்கு நம்மை ஒப்பு கொடுக்கின்ற வேளையிலே அவர் நம்மை சுத்தப்படுத்துகிறவராக இருக்கிறார். அவர் வார்த்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ரத்தம் நம்மை சுத்தப்படுத்துகிறதாக இருக்கிறது. The word and the blood of Jesus Christ cleanses the moment we yield to God. நான்காவதாக அன்பானவர்களே, being cleansed by the fear of God. 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, let us cleanse ourselves in the fear of God. கர்த்தருக்கு பயப்படும் பயத்தின் மூலமாய் நம்மை நாம் சுத்திகரித்துக் கொள்வோம் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை நமக்கு கொண்டு வருகிறது. அன்பானவர்களே, ஆக விதமாக நம்ம இருதயம் சுத்திகரிக்கப்படும் பொழுது கர்த்தருடைய வார்த்தையிலும் இயேசு ரத்தத்திலும் நம்மை ஒப்புக் கொடுத்ததிலும் ஆண்டவரை நம்மை பரிசுத்தப்படுத்தும் பொழுது, நம்மை சுத்திகரிக்கும் பொழுது நம்மிடத்திலிருந்து அன்பானவர்களே ஆவின் கனிகள் ஆகிய வெளிப்படும். இதைத்தான் கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 2 வசனத்தில் வாசிக்கிறோம். ஆவின் கனிகள், மாம்சத்தின் கனிகள் நீங்கி இருதயத்தில் இருக்கிற அசுத்தங்கள் நீங்கி வாழ்க்கையிலே ஆவின் கனிகள் ஆகிய பெருகும் என்று சொல்லி நாம் கர்த்தருடைய வார்த்தையிலே அறிகிறோம். அன்பானவர்களே, அது நம்மை பரிசுத்த ஜீவியத்துக்குள் நம்மை வழிநடத்தும். ஆகவே அன்பான தேவஜனமே, இன்றைக்கு கர்த்தர் மெய்யாகவே நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழு சரீரத்தோடும் முழு பரிசுத்த இருதயத்தோடும் நாம் தேவனை ஆராதிக்கவும் அவரை கிட்டி சேரும்படியாக ஆண்டவர் விரும்புகிறார். ஆகினாலே நம்முடைய வெளியரங்கமாக செய்கிற காரியங்களை நாம் கவனத்தை செலுத்தாதபடிக்கு நம்முடைய இருதயம் எவ்வளவுமாக அது பரிசுத்தமாக இருக்க வேண்டும், எவ்வளவுமாக அது சபையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு இருதயத்தை நாம் பார்த்துக் கொள்ள வேண்டியது முக்கியமாக இருக்கிறது. இருதயத்தை சுத்தமுள்ளவர்கள் வாக்கியவான்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார். ஆகவே கர்த்தர் இருதயத்தை அவர் காண்கிற தேவனாக இருக்கிறார். அவர்களே ஏசாயா 29:13 அங்கே மீண்டும் ஆண்டவர் தேவ ஜனங்களுக்கு நான் இருதயத்தை நான் கவனிக்கிற தேவனாக இருக்கிறேன் சொல்லி கர்த்தர் சொல்வதை நாம் பார்க்கிறோம். அவர்களே, ஆக இன்றைக்கு சுத்திகரிக்க பல காரியங்களை நாம் கையாண்டாலும் கூட இன்னைக்கு மெய்யான ஒரு சுத்திகரிப்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், அவருடைய பிரசன்னம், நம்முடைய ஒப்பு கொடுத்து நம்முடைய அர்ப்பணிப்பு, இதுவே இன்றைக்கு நாம் தேவன் என்பதாக நம் இருதயத்தை சுத்தப்படுத்தவும் அதை பரிசுத்தப்படுத்தவும் நம்மை வழிநடத்துகிறது என்று சொல்லி நான் அறிந்து நாம் தேவனை தெரிவிப்போமாக.
நாம் ஜெபிக்க வேண்டியது தாவீது சங்கீதம் 51 10ஆம் வசனத்திலே அவன் ஜெபித்தது போல. In Psalm 51 verse 10 David prays likewise, create in me a clean heart, O Lord. எனக்கு ஒரு புதிய இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் என்று சொல்லி தாவீது ஜெபித்தது போல நாமும் ஜெபிப்போமாக. வாருங்கள் கண்கள் மூடி நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே கர்த்தாவே, மீண்டும் உம்முடைய பாதத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்தவர்களாய் வருகிறோம் ஐயா. கர்த்தாவே, இந்த யூத மத தலைவர்களைப் போல ஜனங்களைப் போல அநேக விதத்திலே ஆண்டவரை நாங்களும் வெளியரங்கமாக நாங்கள் எங்களுடைய விசுவாச வாழ்க்கையும் வெளியரங்கமான ஆராதனைகளிலும் முறைமைகளிலும் எதையோ நாங்கள் செய்து கொண்டு உண்மை பிரியப்படுத்துகிறோம் என்று அப்படிப்பட்ட சிந்தனையோடு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களை மன்னிக்க முடியாது சொல்லிக்கிறோம் ஐயா. கர்த்தாவே, நீர் எங்கள் இருதயத்தை பார்க்கிற தேவன். இருதயத்திலிருந்து என்னென்ன அசுத்தங்கள் வெளியாகி கொண்டிருக்கிறது என்பதை நீர் மாத்திரமே அறிகிறீரப்பா. என்னுடைய வார்த்தைகளும் செயல்களும் எங்கள் இருதயத்தை இன்றைக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது. நாம் பார்க்கும் பொழுது அறியாத அசுத்தமாக இருக்கிறது, கரைபட்டிருக்கிறது. ஆண்டவரே, கிருபையாயிருங்கப்பா, எங்கள் இருதயத்தை சுத்திகரிங்க ஆண்டவரே. முன்பதாக நாங்கள் உண்மையாய் சுத்தமுள்ள இருதயம் உள்ளவர்களாக உண்மை நாம் ஆராதிக்கிற ஜனங்களாக இருக்க கர்த்தர் கிருபை செய்கிறாங்க. இயேசு ரத்தம், உம்முடைய வார்த்தை, இந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவருடைய ஆசீர்வாதம் அபிஷேகம் அப்பா எங்களை பரிசுத்த ஜீவித்துக்குள் எங்களை நடத்தி செல்லும்படியாக நாம் தாழ்த்திய கொடுத்து வருகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல ஆமென். கர்த்தர் சகோதர அன்பானவர்களே, அவருடைய வார்த்தை தொழுந்து நம்மை வழிநடத்துவதாக. வேளையில் கூட அன்பானவர்களே, நாம் கர்த்தருக்கு நம்முடைய காணிக்கைகளையும் தசமபாகங்களையும் நாம் ஆயத்தமாக்கிக் கொள்வோம். நீங்கள் இந்த வாரம் குடும்பமாக நீங்கள் கொண்டு வந்திருக்கிறதான செலுத்த வேண்டிய காணிக்கை தசமபாகங்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். நாம் ஜெபிப்போம். கர்த்தர் உங்களுடைய கரங்களையும் கிரைகளை ஆசீர்வதிப்பாராக. அன்பின் தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இதனால கூட உடைய வார்த்தைக்கு மறுமொழியாக ஒப்புக்கொடுத்தலோடு உடைய பிள்ளைகள் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறதான தசம பாகங்களையும் காணிக்கைகளையும் ஆண்டவர் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிற கர்த்தாவே, உன் கைகளின் பிரயாசங்களை நீ சாப்பிடுவாய் என்று சொன்ன ஆண்டவர், உடைய பிள்ளைகள் பிரயாசப்பட்டு எடுத்து வருகிற இந்த காணிக்கைகளையும் தசம பாகங்களையும் இந்த வேளையிலே அப்பா நீர் ஆசீர்வதியும். மனப்பூர்வமாக ஆண்டவரே தயாளத்தோடு கொடுக்கிற உடைய பிள்ளைகளின் கரங்களை விருதை நீர் ஆசீர்வதியும். கைது செய்கிற வேலைகளை கர்த்தாவே நீர் வாய்க்கப்படுகிறார். உம்முடைய நாமம் தொடர்ந்து மையப்படவும் உங்கள் ராஜ்யம் கட்டப்படுகிறார். இயேசுவின் நாமத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். அன்பானவர்களே, கர்த்தர் உங்களுடைய பொருத்தனைகளையும் காணிக்கைகளையும் தசமபாகங்களையும் தொடர்ந்து ஆசீர்வதிக்கிறார். அறிவிப்புகளை நாம் கொண்டு வருகிறோம். தொடர்ந்து நாம் விதமாக இந்த கட்டுப்பாடு நாட்களிலே நாம் இந்த வருகின்ற ஜூன் மாதம் வரையிலும் விதமாக நாம் தேவனை ஆராதிப்போம். அடுத்த வாரம் அன்பானவர்களே, முதல் வாரம் ஜூன் முதல் மாதத்திலே நாம் திருவிருந்து ஆராதனை நாம் அனுசரிப்போம். எவ்விதமாக இந்த மே மாதத்திலே நாம் திருவிருந்து ஆராதனையை நாம் அனுசரிக்கிறோமோ அதே விதமாக இந்த ஜூன் மாதம் முதல் வாரத்திலும் நாம் திருவிருந்து ஆராதனையை அனுசரிப்போம். இந்த திருவிருந்து எப்படி ஆயத்தப்படுத்துவது என்ற முறைகளை மீண்டுமாக உங்களுக்கு முன்பு அனுப்பிய அந்த காணொளி மூலமாக தொடர்ந்து உங்களுக்கு அறிவிப்புகள் கொண்டு வரப்படும். The people of God is coming first week of June. We will be observing our online Holy Communion. The way of preparing Holy Communion has been sent to you earlier. It will be sent to you again. Please follow the ways of preparation. ஆகினாலே அதை ஆயத்தப்படுத்த வேண்டிய முறைகளை நீங்கள் மீண்டுமாக அதை நீங்கள் கவனிக்கும்படி அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். ஆகினால தொடர்ந்து நம்முடைய வேத ஆராய்ச்சி, நம்முடைய வெள்ளிக்கிழமை தியானங்கள், பிறகு அன்றாடம் தியானத்தோடு கூடிய ஜெப குறிப்புகள் உங்களுக்கு அனுப்பப்பட்டு வருகிறது. தொடர்ந்து உங்களுக்கு அனுப்பப்படும். நீங்கள் அதை பின்பற்றும்படி ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளும்படி அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அன்பானவர்களே, நம்முடைய மாநாடு தொடர்ந்து வருகின்ற நாட்களிலே நாம் எந்த விதத்திலே
திருச்சபையிலே ஆராதனை செய்வோம் என்று சொல்லி சரியான நேரத்திலே அவர்கள் நமக்கு அறிவிப்புகளை கொண்டு வருவார்கள். ஆகினாலே நம்ம காத்திருப்போம். We will wait for further direction from our leaders of conference when we can worship God in the church. அவர்களை தொடர்ந்து நீங்கள் மியான்மர் பிள்ளைகளை தத்தெடுத்து வந்து கொண்டிருந்தீர்கள். இந்த ஞாயிற்றுக்கிழமையோடு தேதி முடிகிறது. அதனாலே தொடர்ந்து நீங்கள் பிள்ளைகளை தத்தெடுக்க முடியாது. அதனாலே நீங்கள் கொடுத்த ஆதரவுக்காக நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Myanmar child adoption has come to the end. Being 31st, we are not continue to receive any of your child adoptions. Let us continue to pray for Myanmar children. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மகிமையுண்டாவதாக. அன்பானவர்களே, தொடர்ந்து உங்களுடைய காணிக்கை தசமபாகங்களை நீங்கள் அநேக ஆன்லைன் மூலமாக நம்ம சர்ச் அக்கவுண்ட்க்கு நீங்கள் கொடுத்து வருகிறீர்கள். தொடர்ந்து நீங்கள் அமுதமாக திருச்சபை அக்கவுண்ட்ல உங்களுடைய தசமபாகம் காணிக்கைகளை நீங்கள் கொடுக்கலாம் என்று சொல்லி உற்சாகப்படுத்துகிறேன். Please continue pay your tithes and offerings through church account. God bless you and continue support our ministry. அன்பானவர்களே, நாம் தொடர்ந்து நாம் முடிவு ஜெபத்துக்கு ஆசீர்வாதத்துக்கு கடந்து வருவோமாக. Let us close our prayer, our service, prayer and meditation. கண்கள் மூடி நாம் பரலோகத்தின் பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்நாளிலே எங்களுடைய குடும்ப ஆராதனையிலே கர்த்தர் ஐயா நீர் இடைப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம். எங்களோடு கூட நீர் ஆண்டவரை பிரசன்னமா இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் எங்களை நடத்தி கொண்டு வருகிறதுக்காக ஸ்தோத்திரம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆவியோடும் உண்மையோடும் பரிசுத்த அலங்காரத்தோடும் தொடர்ந்து ஆராதிக்க கற்றுக்கிறது. தொடர்ந்து அப்பா அந்த நாளிலே தேவச்சனங்களோடு சேர்ந்து கொள்ளும். அப்பா ஆராதித்துக் கொண்டிருக்கிற அவருடைய பிள்ளைகளோடு சேர்ந்து கொள்ளும், குடும்பங்களோடு சேர்ந்து கொள்ளும். வருகின்ற நாட்களிலே அவருடைய எல்லா தேவைகளிலும் கர்த்தர் கூட இருந்து போக்கில் வரத்திலும் காத்து கை செய்கிற வேலைகளிலே கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து அப்பாவுடைய மகாபரிய கிருபைக்குள் அனைவரையும் மறைத்துக் கொள்ள முடியாது. நன்றி அப்பா. தொடர்ந்து ஆவியானவர் இதை நடத்தி செல்ல முடியாது. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானம் வழி நடந்து அனைவரோடு இப்பொழுது சதா காலங்களுக்கும் நிலைத்திருந்து ஆமென்.